இந்தாங்கப்பா. கொஞ்சம் கையை தூக்கி பிடிமா. ம். ஐயோ அசோக், அசோக் என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ அசோக் என்னடா ஆச்சு? ஏன் இப்படி எப்பளே படுக்க வச்சிருக்கீங்க? ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். அசோக் என்னடா ஆச்சு உனக்கு? அத்தை, ரவுடிங்க அருவாள்ல விசக்காய தடவி வெட்டியிருக்காங்க. இந்த விஷம் ஹாஸ்பிடல் மருந்துக்கெல்லாம் கட்டுப்படாது. இங்கே வைத்தியம் பார்த்து குணப்படுத்திடலாம். ஓ, உனக்கு தான் எல்லாம் தெரியுமா? என்னங்கடி 2 பேரும் சேர்ந்து என் பிள்ளைய கொல்ல பாக்குறீங்களா? உங்க 2 பேர்ல யாரடி துர்கா? எல்லாம் துர்காவால வந்தது. அசோக் எப்போ அவ கழுத்துல தாலி கட்டினானோ அப்பவே என் புள்ள வாழ்க்கை வீணா போச்சு. அம்மா, இப்போ எதுக்காக புலம்புறீங்க? முதல்ல உங்க பையன் நல்லபடியா குணமாகணும். அவருக்கு வீரியமான மருந்து கொடுத்துருக்கேன். நீங்க கத்தி அவர் கண்ணு முடிச்சிடக்கூடாதுமா. கண்ணு முடிச்சிட்டா ஆபத்தாயிருமா. அலோபதி மருந்து சரி வராதுன்னு இவ சொல்றா. இப்ப நீங்களே உங்க மருந்து சரி வராதுங்கிற மாதிரி சொல்றீங்க. அம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் கொடுத்துருக்கிற மருந்து அவர் உடம்புல சாரணும்னா இப்போதைக்கு அவர் கண்ணு முடிச்சிடக்கூடாது. இப்படி சத்தம் போட்டு அவர் மயக்கத்தை தெரிய வச்சிட போறீங்கம்மா. அதனால நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்றேன். ஹலோ, யாரு? போன் உங்க அப்பா கிட்ட கூட. அப்பா, யாரோ உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. குடுமா. ஹலோ ஐயா, விஷக்காயப்பட்டு ஒருத்தர் உயிருக்கு ஆபத்தான நிலையில உங்க குடியில இருக்கிறதா கேள்விப்பட்டனே. ஆமாம்மா. அதுதான் உடனே உங்களுக்கு போன் பண்ணிருக்கேன். அவருக்கு எப்பவுமே நீங்க கொடுக்கிற முதல் உதவி சிகிச்சை மட்டும் கொடுக்க கூடாது, வேற ஒரு வைத்தியமும் பண்ணணும். வேற ஒரு வைத்தியமா? என்ன வைத்தியம்?